சிவபெருமானுடைய ஜடாபாரத்தில் சந்திரன் அந்த சந்திரனுடைய கால்வழியாக தோன்றிய இந்த சந்திரகுல பரம்பரையில் என் தந்தையாக திருநாட்டின மகாராஜன் யாரே மகாராஜன் அச்சராபுரத்திலே முதல் குழந்தையாக அம்பிகைக்கு பிறந்தார் அப்பாவாகிய திருநாட்டின மகாராஜன் எங்கள் சித்தப்பாவாகிய பாட்டு மகாராஜன் காதிக்கு பிறந்தாரே எங்கள் சித்தப்பா அசாபுரத்திலே சீரும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தாரே ஜெகனி மாமா ஆட்சி செய்து வருகிற போது திருநாட்டின மகாராஜனுக்கு நாங்கள் 100 பிள்ளைகள் பிறந்தோம். எத்தனை பேர்கள்? 100 பேர்கள் பிறந்தோம். கண்டவனுக்கு பிறந்தவர்கள் குண்டக ஜாதி பிள்ளைகள், தேவடியா மக்கள் பாண்டவர்கள், பாண்டவர்கள் தேவடியாளுக்கு பிறந்தவர்கள், கண்டவனுக்கு பிறந்தவர்கள் உண்மை, தலைவனத்திற்கு உண்மை, தாழ்வனத்திற்கு அப்படி பிறந்தாங்களா? இல்ல கிடையாது. இல்ல எங்க சித்தப்பா பாட்டுக்கு பிறந்தாங்களா? இல்லையே இல்லையே அம்மனுக்கு வாழ்வுக்கு ஏஜாத்திரனுக்கு அசன ஞாபகருக்கு கண்டவனுக்கு பிறந்த குண்டகஜாதி பிள்ளைகள் பாண்டவர்கள் பிறந்தார்கள். எங்கள் சித்தப்பாவாகிய பாண்டுதல வதைக்கு முந்தைய வந்தாரு 2 பேர்களுக்கும் எங்க சித்தப்பாவை வைத்து சித்திரம் எழுதினார்கள் அந்த தேவடியா மக்கள். கண்டவனுக்கு பிறந்த தேவடியாளுங்க 5 பிள்ளையை பெற்றுட்டாளுங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த குந்தியம் வந்தாரு அந்த பாண்டவர்கள் பிறந்து இந்த அசாபுரத்திலே உலகம் இருந்தாங்களா? உலகம் இருந்தாங்களா? விட்டமா? ஐயோ சிறப்பாக வளர்ந்தோம். அந்த கண்டவனுக்கு பிறந்தவர்கள் குண்டக ஜாதி பிள்ளைகள் என் தம்பிமான 99 பேர்களை மறுத்து விட்டாரே. இங்க பாருங்க பாபா குருச்சத்திர பூமியில ஐயா தம்பி ஐயா எங்களிடத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் உங்கள் பாண்டவர்கள்? அதை நினைத்து பார்த்தார்களா? எங்களிடத்தில் எப்படி கையாந்து வாங்கி திட்டார்கள் பாண்டவர்கள்? அதை நினைத்து பார்த்தார்களா? அந்த கஞ்சி தின்னோ அந்த கதை பற்றி
பச்சை பாண்டவர்கள் எங்களிடத்திலும் இருக்கிற போது பெரியம்மா சோறு பெரியம்மா பாடு அப்படி என் இடத்திலே வாங்கி தின்னார்களே பாண்டவர்கள் அந்த வாங்கி தில்லை பாண்டவர்கள் அதை நினைத்து பார்க்காமல் இந்த குருச்சத்திர பூமியிலே என் தம்பிமார்களை 99 பேர்களை என்ன செய்தார் தம்பிமார்கள் 99 பேர்களையும் அவருடைய கதையாட குருச்சத்திர பூமியிலே அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறார் பாரு மாமா யாரு அந்த பீவனா எவனையோ மக்கள் அந்த பாண்டவர்கள் எங்களிடத்திலே வாங்கி தின்றார்களே அந்த வாங்கி தின்னை பாண்டவர்கள் இந்த தினத்திலே மிஞ்சி போய்விட்டாரே ஜெகனி மாமா அந்த பஞ்சபாண்டு வந்து கூட சாவலையே அந்த பஞ்சபாண்டவரை என்ன செய்த இளமையிலே இருந்து எனக்கு பகையாக வாழ்ந்தார்களே பாண்டவர்கள் அந்த பாண்டவர் இருக்கக்கூடாது என்று எத்தனையோ வஞ்சகம் செய்தேன் அதுல சாகல அதனால 12 வருஷ வனவாசம் ஓராண்டுக்கான வாசம் 13 கழியபடியாக காடகம் ஓட்டி வைத்தேன் 13 கழித்து வந்து நாடு கேட்டார்கள் நாடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் போனாங்களா சொல்லக்கூடிய கிருச்சல் வந்து 18 நாள் சண்டையை வைத்து விட்டானே அந்த சண்டையிலே என் 11 அக்ரோடு சேனைகள் சொல்லக்கூடிய சேனா சேனைகளை அந்த பாண்டவர் படைத்து வராரே தெரியுமா
இருக்கக்கூடிய 1662 படிக்க தூண்கள். ஆமா. அது நடுவிலே இருக்கிறது. 32 படி அமர்ந்த தங்க சிமாதனம். ஆமா. அந்த தங்க சிமாதனத்தில் மீண்டு நான் அமர்ந்து ஆட்சி செய்வேனா என்பது எனக்கு பயமாக இருக்கிறதே சுகுடி மாமா. எதுக்கு பயம்? என்ன பயம்? வீடியோ எடுக்காத மாமா என்ன பயம்? என்ன தெரியுது அங்க? மாமா எனக்கு கிடைத்தது 16 கோடி சேனைகளை. ஆமா. இந்த குருச்சத்திர பூமியிலே அந்த பஞ்சை பாண்டவர்கள் பஞ்சு மாதிரி அடிச்சு சாவடிச்சுட்டு வராங்களா மாமா. பஞ்சு மாதிரி அடிச்சு எத்தனை எத்தனை போச்சு? 16 கோடி சேனை போனா போகட்டுமே மாமா. அதனால அந்த பீமன் என்ன செய்து எப்படி நிலைமையில இருந்தவன் அக்குறம் அதிகம் துடுக்கு அதிகம் எங்கள் 100 பேர்த்தி அடிச்சான். அதனால அவன் என்ன செய்து அந்த பீமனை வைக்க கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்து அந்த பீமனை யூபிசமூட்டி கொள்ளை பார்த்தேன். அந்த இவர்களை நான் கொளுத்தி பார்த்தேன். திரமதையை மதம் செய்தேன். திடமடைந்த காலகத்தில் ஒன்று வைத்தேன். தருவதில்லை என்று சொல்லியே இந்த போர்க்காலத்தில் சேனல் மணி கொடுத்தேன். இப்போ ஒரு துணை எனக்கு இல்லை. இப்போ அந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்கள் அந்த பாண்டவர்கள் கானகத்திலே பிறந்தார்கள். அமதந்தனுடைய முனிவனுடைய சாபத்தா எங்க சித்தப்பா காட்டுல செத்து போயிட்டான். காட்டுல ஆமா கண்டவனுக்கு பிறந்த பசங்க கூண்டு வந்தாங்க. அங்கிருந்து அஸ்தாபுரத்துக்கு வந்து சேர்க்கிற போது அந்த தருமனுக்கு வயது 15 எனக்கு 15. அவனோட ஒரு நாள் தான் செல்வாங்க. ரொம்ப நாள் ஒரு நாள் அவன் முன்ன ஒரு நாள் பிள்ளை இவ்வளவுதான் இல்லை. உன் பிள்ளை கண்டவனுக்கு பிறந்தவர்கள் குண்டல ஜாதி பிள்ளை தேவடியா மக்கா அஸ்தாபுரம் வந்தாங்களே. அஸ்தாபுரத்தில் ஒழுங்கா இருந்தாங்களா? அவர்கள் நாங்கள் 100 பேர்கள், அவர்கள் 5 பேர்கள். 105 பேருக்கு யார் குருவி? விக்ருவாகி தோழர் குருவி. அப்படி குருவாக இருக்கிற போது எங்களுக்கு என்னென்ன பயிற்சி கற்றுக் கொடுத்தார்? ஏழை ஏற்றம், முதலை ஏற்றம், மல்போர், வில்போர், கதைப்போர் என்று சொல்லக்கூடிய சகல பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் விக்ருவாகி தோழர்கள். அப்படி கற்றுக் கொடுக்கிற போது அந்த பீமன் என்ன பண்ணுவா? கதை எடுப்போம், நானும் கதை எடுப்பேன். சாகலிய தேவடியாளுக்கு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். என்னென்னமோ பண்ண நானும் அந்த கதை பேட்டி வந்த கதை பேட்டில் அவன் ஜெயிச்சிட்டான். வார்த்தை இனிமேல் விட வைக்க கூடாது. அப்படி என்ன செய்வேன்? குளிக்கு குளத்திலே கூர் ஊசி நாட்டினேன். படுக்கும் பாயிலே பாம்பை விடுத்தேன். உண்ணும் சாதத்திலே விசத்த வைத்தேன். சாகலி அவங்க போலையே. இவள் என்ன செய்தேன்? இவள் உயிருடன் வைக்க கூடாது என்று விசத்தை மூட்டி கொள்ளை பார்த்தேன். பாண்டவர் மாறவில்லை. அரக்கு மாளிகை கட்டி அரக்கு மாளிகையிலே பாண்டவர்களை குடிப்புக வைத்து நெருப்பு வச்சு கொடுத்தேன். அதனையும் சாகல, அதனையும் சாகல. பக்கத்தில் நாங்க 2 பேர் இருக்கிறோம்.
நாங்க 2 பேர் பாரு குளவிட்டு நல்விளக்கு சுடர் விளக்கு. ஆமா அவர் என்ன சாதி விசாமூட்டி சாவடிக்கலாம் சாவடிக்கல அரக்கு மாடி கட்டி அரக்கு மாளிகளே நெருப்பு வச்சு கொடுத்தேன் அதுவும் தப்பிச்சிட்டாங்க. அதனையோ தப்பித்து மீண்டும் பிராமண அவதாரங்களை நீக்கி பாஞ்சால நாடு சென்று அந்த பாஞ்சால நாட்டிலே கோவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கத்து மீண்டும் வந்தாங்க பெரியவங்க பார்த்தாங்க குடா நாடு நான் கொடுக்க மாட்டேன். அதற்கு பிறகு ஈச்சங்காடு சுண்ணாம்புக்கல் மேடு முன்னோர்கள் ஆண்டார்கள் அஸ்தாபுரம் இடிந்து போன மண்டபம் அந்த பாகமாக கொடுத்தேன். ஆனா அதுல போய் யாருமே கட்ட முடியாத மாளிகையில கட்டிட்டாங்களே. இந்திரன் சொல்லக்கூடிய தேவேந்திரனை அழைத்து தேவ சிற்பிகள் அழைத்து தேவப்பட்டனை போல தர்மராஜன் பெரிய அங்க மாட மாளிகை கூட கோபுரமும் இந்திரபிரசம் சொல்லக்கூடிய பட்டணத்தையே செய்து விட்டார்கள். அவங்க அப்படிக்கு ராஜசூயாகம் செய்தார்கள். அந்த ராஜசூயாகத்துக்கு சென்று நான் தெரியாமல் அந்த மாடிகள் நடக்கிற போது கால் தவறி நான் கீழே விழுகிற போது அந்த திரௌபதி என்ன சொல்லுமா சொன்னா தகப்பனுக்கு நான் குருடி என்றான் நான் பிள்ளைக்கு கை தட்டல என்றார். கால் தவறி என்னமோ உழுதுட்ட இதை பார்த்து கை தட்டி கேட்டாளே திரௌபதி. அவளை என்ன செய்தேன் என் தப்பையாக துர்ச்சோதனை விடுத்து தந்திரமாக விடாமல் தமிழ் தூண்டுமானான அவளை தந்திரமா அஸ்தாபுரம் வரவழைத்து விட்டு அந்த திரௌபதியை எங்க அம்மாவுடைய அரமணந்தாபடி முடித்து நடித்து எடுத்து கொண்டு வந்து அரமதாபடி ஆண்டவர் சாகலையே அதனையும் சாகலை. அதனாலே பஞ்சை பாண்டவர் சூது ஆடி காரணத்தால் 2 வருஷ வனவாசம் ஓர் ஆட்டக்காத வாசம் 13 கிடைத்தால் பங்குள்ளை பாதி நாடு பாராபத்திரமாக எழுதிவிட்டேன். 13க்கும் ஒரு வந்து கேட்டுக்கிறோம் 13 கழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தூது வந்த நாடு கொடுப்பனா 13 பாரே போச்சு போனாங்களா அந்த கஷ்டம் சும்மா விட்டானா அவன் என்ன செய்தான் பாண்டவர்கள் விடமாட்டேன் என்கிறார். நீ கொடாகண்டனாக இருக்கிறான் அவர் விடாகண்டனாக இருக்கிறார். இதுக்கு என்ன செய்றேன் திறமையுள்ள பாண்டவராக இருந்தால் 18 நாள் சண்டை செய்து 19வது நாள் யார் ஒருவன் உயிரோடு இருக்கின்றாரோ அவனை தன் ஆட்டையாளலாம் என்று அந்த கிருஷ்ணரிடத்திலே கை போட்டு கொடுத்து விட்டேன். ஜெகனி மாமா உஜகப்பத்தை அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். 18 நாள் சண்டை 18 நாள் சண்டை வைத்த பிறகு என்னை மார்பேடு தோல்பேடு எடுத்து வளர்த்தாரு அவர் என்ன செய்தா துரியோதனா எப்படி இருந்தால் அது வெற்றி அடைய முடியாது. ஏன் நெத்தி எதிரோம கண்ட மார்பின் என்ற கரவுடையவனை கொண்டு போய் பணி வைக்க வேண்டும் என்று தாத்தாவாகி வித்வர் சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டு நாகக்கண்ணிக்கு அரவாடு பிறந்த நாகக்கண்ணிக்கு அர்ஜுனுக்கு பிறந்த அரவாடு நான் நடவடி வைக்கிறான் என்று இசைய வைக்கிற போது சாச்சார் என்று சொல்லத்திலே கண்ட நாகப்பட்டவன் கூட்டு செய்து விட்டார். வச்சுட்டாங்க. அதனால பெருமானத்திலே பட்டத்து யானையை வெட்டி விட்டேன். அந்த பட்டத்து யானை சாபம் கொடுத்தது. அடே துரியோதனா உங்கள் மூதாதிகள் என் மீதில் உட்கார்ந்து கொண்டு அஸ்தாபுரத்திலே மவளி பெறுவார்கள். என் மீதில் ஏறிக்கொண்டு அவர் சண்டைக்கு சென்றதை நான் வெற்றி அடைவார்கள் என்று இறந்து உனக்கு தோல்வியாக பெரிய சாபம். அந்த பட்டத்து யானை எனக்கு முதலாக சாபம் கொடுத்து விட்டது சொல்லிய மாமா. அது கொடுத்த சாபம். ஒரு நாள் நான் வெற்றி கண்டேன். 9 நாள் எங்க தாத்தாவாகி பேசுறேன் குருச்சத்திர பூமியிலே சண்டை செய்து 10வது நாள் சண்டையிலே அர்ஜுனன் கை இருக்க வேண்டிய சிகண்டி என்று சொல்லக்கூடிய அம்பாளை மாட்டி விட்டாலே தாத்தாவும் போயிட்டாரு. தாத்தாவா தாத்தாவுக்கு வயசு எவ்வளோ? அவருக்கு 886. அப்படியாற்பட்ட கிழவு வச்சு என்ன பண்ண போனா போகட்டும்.
உண்மை 10 நாள் சண்டையில் பாட்டு சொல்லக்கூடிய பேசுவார் மாட்டா. ஆமா 11, 12 ஆமா என் உயர்ந்தனாகிய பகதத்தன் மாண்டா. உண்மை இந்த 11 குரோனை சேனையோடு இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு இருந்ததே பிள்ளைகள் எத்தனை 60 பிள்ளைகள். யாருக்கு நான் சம்பாதிச்சு வச்சேன்? அவங்களுக்கு தான். அந்த 60 பிள்ளைக்கு தானே இந்த மண்ணை சம்பாதிச்சேன். இந்த மண்ணை ஆள்வதற்கு 60 பிள்ளைகளே கிடையாது. என்ன செய்ய? அழுவாத வயசுக்கு இது நாம் பேத்துக்கலாம். இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என் 60 பிள்ளைகள் மாட்ட பிறகு 13 அவர் மாட்டார் அபிமன்னன் கையா. 14 தக்கபுரத்து சைதவன் மாட்டார். 15, 16 விக்கிரவாகிய தோழர் மாட்டார். ஆமா மலை போல நம்பியிருந்தேனே. ஒரு வழக்கரமாக இருந்தார் எங்கள் அண்ணாவாகிய கண்ணன். மலையா நம்பியவள் தான் நேற்று படுகளத்திலே என்னை விட்டு விட்டு போய்விட்டார். யாரு இந்த பட்டு பாடை காலத்து சண்டை உண்மை எல்லாம் ஆண்டு விட்டார்கள். ஆமா இருப்பது ஜல்லியன் ஒன்று. மூணு பேர் மும்மூர்த்தி ஆகிறோம். அந்த பெருமன் வந்து அவன் எதுக்க முடியாது. மாமா அந்த பெருமனை கொல்றதுக்கு நாங்க நேத்து 17ஆம் நாள் விட்டுருந்தா இவரே ஜெயிச்சுட்டு வந்துட்டு பாரு. கண்ணன் போயிட்டுக்கோ. நேத்து சேனாதிபதி பட்டம் கொடுக்காது என்று அவருக்கு சேனாதிபதி கொடுக்கிறார். வெற்றி நமக்கு 3 முறை முக்கோன் பெருத்த வரம கொடுவீங்க. அப்படியே உனக்கு வருமானே துரியோதனா குடமா போய் வா. கண்டிப்பாக துரியோதனா. ஹலோ மாமா எக்ஸ்கியூஸ் மீ. அவர்தான் சொல்றாருல்ல 3 முறை பரமசிவனை நேரில் பார்த்தாராம். அது மட்டும் இல்ல ஏர்கத்தி எதிர் ரோமம் இப்படி பல தீரங்களையும் பல திறமைகளையும் கொண்டவன். சரியா அவன் ஒட்டுதே ஒன்னால ஒரே புழுத்த பிடிச்சு வந்துடுறாரு. நம்பலாம் இருக்கணும். அந்த தர்மனை படிப்பாய கட்டாயம் உனக்கு திறமை இருக்கிறதா? வெற்றி காணுங்க. அவன் வந்து செத்தானா போதும். அவன் 5 பேர் முடியறாங்க. யாரு செத்தா? தர்மன் செத்தா. அவன் செத்தானா அவன் அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிடுறாங்க. வருமானே துரியோதனா யாரு ஜல்லிய மாமன் யாரு? அவருக்கு அவங்களுக்கு மாமா இருந்தாலும் நாம தண்ணி கொடுத்த தோசத்துக்கு அவன் வந்துட்டான். அதனால மாமா நீ போறேன்றியா? அப்ப நீ போறியா? ஐயா சாப்பிடத்தான்
ஐயா ஆமா நீ இன்னும் சாகலையா எல்லாம் சாகுறாங்க இவன் சாகவே இல்லை நான் போய் சாகுவனா போறது இவன் தான் முன்ன ஆனா வர்றது இவன் தான் இந்த முன்ன என்ன முன்னாடி போறது நான் தான் மோளக்காரங்களுக்கு மோளம் அடிச்சுட்டு போறது முன்னாடி வருது நானே முன்னாடி போட்டி ஐஸ் போட்டி எல்லாம் தூக்கி நான் ஐயா நீ குறிச்சாத்தான் போறியா இல்லையா போறதானே போறதான் காயாணி என்னைக்கு நீ ஒரு நாளைக்கு ஓட்டியா போவாதா 4:30 மாதிரி ஒரு நாளைக்கு கிளம்பாட்டியா எனக்கு என்ன சட்டக்காயை பிடிச்சி காசா சம்பளத்தை வாங்கி திருப்பிட்டு எல்லையே போய்க்கிறேன் முதல்ல நீ சாகணும் ஆமா இதே பல்கலைதாரக அண்ணன் துரியாதன முதல்ல நீ சாகணும் ஒத்திக்காரன் சாகணும் பிபிக்காரன் சாகணும் நீங்கெல்லாம் செத்துட்டு பின்னாடி எனக்கெல்லாம் புது கம்பெனி தான் வந்து ஆடும் உன்னை எப்படியே தான் ஆட்டுறது இதுக்கு மேல இப்படிதான் ஆட்டும் எங்க மாமன் போறாராமா உன் அம்மா போறம்பே எங்கடா அந்த மாமா மாமன் ஐயோ அரிசாம டைம் பார்த்துக்கணும் போய் வான்னு சொல்லு மாமனு சொல்றதா பதிக்கிறதா திக்கல சொல்றதுன்னா தோசை பதிக்கிறதுன்னா இட்லி மாமா நீ போறியா Yeah.
எங்கள் சந்திர குழு வச்சம் ஆமா சிவபெருமானுடைய ஜடாபாரத்தில் சந்திரன் ஆமா அந்த சந்திரனுடைய கால்வழியாக ஆமா தோன்றிய இந்த சந்திரகுல பரம்பரையில் என் தந்தையாக திருநாட்டின மகாராஜன் யாரே திருநாட்டின மகாராஜன் அச்சராபுரத்திலே ஆமா முதல் குழந்தையாக அம்பிகைக்கு பிறந்தார் எங்கப்பாவாகிய திருநாட்டின மகாராஜன் ஆமா எங்கள் ஐயா சித்தப்பாவாகிய பாட்டு மகாராஜன் காதிக்கு பிறந்தாரே எங்கள் சித்தப்பா அச்சராபுரத்திலே சீரும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தாரே ஜெகனி மாமா ஆட்சி செய்து வருகிற போது திருநாட்டு மகாராஜனுக்கு நாங்கள் 100 பிள்ளைகள் பிறந்தோம். எத்தனை பேர்கள்? 100 பேர்கள் பிறந்தோம். கண்டவனுக்கு பிறந்தவர்கள் குண்டக ஜாதி பிள்ளைகள், தேவடியா மக்கள் பாண்டவர்கள், பாண்டவர்கள் தேவடியாளுக்கு பிறந்தவர்கள், கண்டவனுக்கு பிறந்தவர்கள் உண்மை, தலைவனத்திற்கு உண்மை, பாலுவனத்திற்கு அப்படி பிறந்தாங்களா? இல்ல கிடையாது. இல்ல எங்க சித்தப்பா பாட்டுக்கு பிறந்தாங்களா? இல்லையே இல்லையே அம்மனுக்கு வாயுக்கு ஏஜாத்திரனுக்கு அசோட தேவருக்கு கண்டவனுக்கு பிறந்த குண்டக ஜாதி பிள்ளைகள் பாண்டவர்கள் பிறந்தார்கள். எங்கள் சித்தப்பாவாகிய பாண்டுதல பதற்கு முந்தைய வந்தார் 2 பேர்களுக்கும் எங்க சித்தப்பாவை வைத்து சித்திரம் எழுதினார்கள் அந்த தேவடியா மக்கள். கண்டவனுக்கு பிறந்த தேவடியாளுங்க 5 பிள்ளையை பெற்றுட்டாளுங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த குந்தியம் வந்தாரு அந்த பாண்டவர்கள் பிறந்து இந்த அசாபுரத்திலே உலகம் இருந்தாங்களா? உலகம் இருந்தாங்களா? இங்க விட்டமா? ஐயோ நாங்கள் 99 பேர்கள் தம்பிமார்கள் அசாபுரத்தில் நாங்கள் சீரில் சிறப்பாக வளர்ந்தோம். அந்த கண்டவனுக்கு பிறந்தவர்கள் குண்டக ஜாதி பிள்ளைகள் என் தம்பிமார்கள் 99 பேர்களை மடித்து விட்டாரே. இங்க பாருங்க பாபா குரு சத்திரபூமியில ஐயா தம்பி ஐயா எங்களிடத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் நம்ம பாண்டவர்கள் அதை நினைத்து பார்த்தார்களா? எங்களிடத்தில் எப்படி கையாந்தி வாங்கி திட்டார்கள் மாண்டவர்கள் அதை நினைத்து பார்த்தார்களா? அந்த கஞ்சி தின்னோ அந்த கஞ்சி
பச்சை பாண்டவர்கள் எங்களிடத்திலும் இருக்கிற போது பெரியம்மா சோறு பெரியம்மா பாடு அப்படி என் இடத்திலே வாங்கி தின்னார்களே பாண்டவர்கள் அந்த வாங்கி தில்லை பாண்டவர்கள் அதை நினைத்து பார்க்காமல் இந்த குருச்சத்திர பூமியிலே என் தம்பிமார்களை 99 பேர்களை என் மீது இருக்கும் கோபத்தா அவர் என்ன செய்தார் தம்பிமார்கள் 99 பேர்களையும் அவருடைய கதையோட குருச்சத்திர பூமியிலே அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறார் பாரு மாமா. யாரு அந்த பீமனா எவனையோ மக்கள் அந்த பாண்டவர்கள் எங்களிடத்திலே வாங்கி தின்றார்களே அந்த வாங்கி தின்னை பாண்டவர்கள் இந்த தினத்திலே மிஞ்சி போய் விட்டாரே ஜெகனி மாமா. ஒரு மாறாட்ட வரலையே அந்த பஞ்சபாண்டு ஒருத்த கூட சாவலையே அந்த பாஞ்சை பாண்டவர் என்ன செய்து இளமையிலே இருந்து எனக்கு பகையாக வாழ்ந்தார்களே பாண்டவர்கள் அந்த பாண்டவர் இருக்கக்கூடாது என்று எத்தனையோ வஞ்சகம் செய்தேன் அதில் சாகல. அதனால 12 வருஷ வனவாசம் ஓராண்டுக்கான வாசம் 13 கழியபடியாக காடகம் ஓட்டி வைத்தேன். 13 கழித்து வந்து நாடு கேட்டார்கள். நாடு கொடுக்க முடியாது என்று சொன்னேன். போனாங்களா என்று சொல்லக்கூடிய கிருச்சல் ஊராக வந்து 18 நாள் சண்டையை வைத்து விட்டானே. அந்த சண்டையிலே என் 11 அக்ரோடு சேனைகள் ரஜகஜ துர்கா பதாதி என்று சொல்லக்கூடிய சேனா சேனைகளை அந்த பாண்டவர் படைத்து வராரே தெரியுமா?
என்று சொல்லக்கூடிய 1662 படிக்க தூண்கள் ஆமா அது நடுவிலே இருக்கிறது. 32 படி அமர்ந்த தங்க சிமாதனம். ஆமா அந்த தங்க சிமாதனத்தில் மீண்டும் நான் அமர்ந்து ஆட்சி செய்வேனா என்பது எனக்கு பயமாக இருக்கிறதே சுகுடி மாமா. எதுக்கு பயம்? என்ன பயம்? வீடியோ எடுக்காது மாமா என்ன பயம்? என்ன தெரியுது அங்க? மாமா எனக்கு கிடைத்தது 16 கோடி சேனைகளை. ஆமா இந்த குருச்சத்திர பூமியிலே அந்த பஞ்சாயத்து பாட்டவர்கள் பஞ்சு மாதிரி அடிச்சு சாவடிச்சுட்டு வராங்களே மாமா. பஞ்சு மாதிரி அடிச்சு எத்தனை எதிராளி போச்சு? 16 கோடி சேனை போனா போகட்டுமே மாமா. அதனால அந்த பீமன் என்ன செய்து எப்படி நிலைமையில இருந்தவன் அக்குறம் அதிகம் துடுக்கு அதிகம் எங்கள் 100 பேர்த்தி அடிச்சான். அதனால அவன் என்ன செய்து அந்த பீமனை வைக்க கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்து வருமானியா துரியோதனா பீமனுக்கு முடிந்தால் ஓடி கொள்ளை பாட்டு அந்த பீமனை யுபிசம் ஓடி கொள்ளை பாட்டேன். அந்த இவர்களை நான் கொடுத்து பார்த்தேன். திரமகில்லாதவதையை பந்தம் செய்தேன். திடமடைந்த காலகத்தில் ஒன்று வைத்தேன். என்று சொல்லி இந்த போர்க்காலத்தில் சேனல் மணி கொடுத்தேன். இப்போ ஒரு துணை எனக்கு இல்லை. இப்போ அந்த பஞ்சாப் பாண்டவர்கள் 5 பேர்கள் அந்த பாண்டவர்கள் கானகத்திலே பிறந்தார்கள். அமதந்தனுடைய முடிவுடைய சாபத்தா எங்க சித்தப்பா காட்டுல செத்து போயிட்டான். காட்டுல ஆமா கண்டவனுக்கு பிறந்த பசங்க கூண்டு வந்தாங்க. அங்க அஸ்தாபுரத்துக்கு வந்து சேர்க்கிற போது அந்த தருமனுக்கு வயது 15 எனக்கு 15. அவரோட ஒரு நாள் தான் சென்றாங்க. ரொம்ப நாள் ஒரு நாள் முன்ன ஒரு நாள் பிள்ளை இவ்வளவு நாள் இல்லை உன் பிள்ளை கண்டவனுக்கு பிறந்தவர்கள் குண்டல ஜாதி பிள்ளை தேவடியா பக்கம் அஸ்தாபுரம் வந்தாங்களே. அஸ்தாபுரத்தில் ஒழுங்கா இருந்தாங்கன்னா அவர்கள் நாங்கள் 100 பேர்கள், அவர்கள் 5 பேர்கள், 105 பேருக்கு யார் குருவி? விக்ருவாகி தோழர் குருவி. அப்படி குருவாக இருக்கிற போது எங்களுக்கு என்னென்ன பயிற்சி கற்றுக் கொடுத்தார்? ஏழை ஏற்றம், முதலை ஏற்றம், மல்போர், வில்போர், கதைப்போர் என்று சொல்லக்கூடிய சகல பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் விக்ருவாகி தோழர்கள். அப்படி கற்றுக் கொடுக்கிற போது அந்த பேர் என்ன பண்ணுவா? கதை எடுப்போம், நானும் கதை எடுப்பேன். சாகலிய தேவடியாளுக்கு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். என்னென்னமோ பண்ண நானும் அந்த கதை பேட்டி வச்ச கதை பேட்டி அவன் தொலைச்சிட்டான். வார்த்தை இனிமேல் விட வைக்க கூடாது. அப்படி என்ன செய்வேன்? குளிக்கு குளத்திலே கூர் ஊசி நாட்டினேன், படுக்கும் பாயிலே பாம்பை விடுத்தேன், உண்ணும் சாதத்திலே விசத்த வைத்தேன். சாகலிய அவங்க போலையே. இவள் என்ன செய்தேன்? இவள் உயிருடன் வைக்கக்கூடாது என்று விசத்தை மூட்டி கொள்ளை பார்த்தேன். பாண்டவர் மாறவில்லை. அரக்கு மாளிகை கட்டி அரக்கு மாளிகையிலே பாண்டவர்களை குடிப்புக வைத்து நெருப்பு வச்சு கொடுத்தேன். அதனையும் சாகல, அதனையும் சாகல. பக்கத்தில் நாங்க 2 பேர் இருக்கிறோம். மாமா
நாங்க 2 பேர் பாரு குளவீட்டு நல்விளக்கு சுடர் விளக்கு. ஆமா அவர் என்னாச்சாது விசாமூட்டி சாவடிக்கலாம் சாவடிக்கல அரக்கு மாடி கட்டி அரக்கு மாளிகளே நெருப்பு வச்சு கொடுத்தேன் அதுவும் தப்பிச்சிட்டாங்க. அதனையோ தப்பித்து மீண்டும் பிராமண அவதாரங்களை நீக்கி பாஞ்சால நாடு சென்று அந்த பாஞ்சால நாட்டிலே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கத்து மீண்டும் வந்தாங்க பெரியவங்க பார்த்தாங்க குடா நாடு நான் கொடுக்க மாட்டேன். அதற்கு பிறகு ஈச்சங்காடு சுண்ணாம்புக்கல் மேடு முன்னோர்கள் ஆண்டார்கள் அஸ்தாபுரம் இடிந்து போன மண்டபம் அது பாகமா கொடுத்தேன். அதுல போய் யாருமே கட்ட முடியாத மாளிகையில கட்டிட்டாங்களே. இந்திரன் சொல்லக்கூடிய தேவேந்திரனை அழைத்து தேவ சிற்பிகளை அழைத்து தேவப்பட்டனை போல தர்மராஜன் பெரிய அங்க மாட மாளிகை கூட கோபுரமும் இந்திரபிரசம் சொல்லக்கூடிய பட்டணத்தையே செய்து விட்டார்கள். அவங்க அப்படிக்கு ராஜசூயாகம் செய்தார்கள். அந்த ராஜசூயாகத்துக்கு சென்று நான் தெரியாமல் அந்த மாடிகள் நடக்கிற போது கால் தவறி நான் கீழே விழுகிற போது அந்த திரௌபதி என்ன சொல்லுமா சொன்னா தகப்பனுக்கு நான் குருடி என்றான் நான் பிள்ளைக்கு கை தட்டல என்றார். கால் தவறி என்னமோ உழுதுட்ட இதை பார்த்து கை தட்டி கேட்டாளே திரௌபதி. அவளை என்ன செய்தேன்? என் தப்பையாக துர்ச்சோதனை விடுத்து தந்திரமாக விடாமல் தம்பியை தூண்டுவானான அவளை தந்திரமா அஸ்தாபுரம் வரவழைத்து விட்டு அந்த திரௌபதியை எங்க அம்மாவுடைய அரமணை முடித்து நடித்து எடுத்து கொண்டு வந்து அரமதாபுரியை ஏற்றி ஆண்டவர் சாகலையே அதனையும் சாகலை. அதனாலே பஞ்சை பாண்டவர் சூது ஆடி காரணத்தால் 2 வருஷ வனவாசம் ஓர் ஆட்டக்காத வாசம் 13 கிடைத்தால் பங்குள்ளை பாதி நாடு பாராபத்திரமாக எழுதிவிட்டேன். 13க்கும் போது வந்து கேட்டுக்கிறோம் 13 கழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தூது வந்த நாடு கொடுப்பனா 13 பாரே போச்சு போனாங்களா? அந்த கஷ்டம் சும்மா விட்டானா? அவன் என்ன செய்தான்? பாண்டவர்கள் விடமாட்டேன் என்கிறார். நீ கொடாகண்டனாக இருக்கிறான், அவர் விடாகண்டனாக இருக்கிறார். இதுக்கு என்ன செய்யறேன்? திறமையுள்ள பாண்டவராக இருந்தால் 18 நாள் சண்டை செய்து 19வது நாள் யார் ஒருவன் உயிரோடு இருக்கின்றாரோ அவனை தன் ஆட்டையாளலாம் என்று அந்த கிருஷ்ணரிடத்திலே கை போட்டு கொடுத்து விட்டேன். ஜெகனி மாமா உஜகப்பத்தை அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். 18 நாள் சண்டை 18 நாள் சண்டை வைத்த பிறகு என்னை மார்பேடு தோல்பேடு எடுத்து வளர்த்தாரு எங்கள் தாத்தா. அவர் என்ன செய்தா? துரியோதனா எப்படி இருந்தால் அது வெற்றி அடைய முடியாது. ஏன் நெத்தி எதிரோம கண்ட மார்பின் என்ற கரவுடையவனை கொண்டு போய் பலி வைக்க வேண்டும் என்று தாத்தாவாகி வித்வர் சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டு நாகக்கண்ணிக்கு அரவாடு பிறந்த நாகக்கண்ணிக்கு அர்ஜுனுக்கு பிறந்த அரவாடு நான் நடவடி வைக்கிறான் என்று இசைய வைக்கிற போது சாச்சார் என்று சொல்லத்திய கண்ட நாகப்பட்டவன் சூடு செய்து விட்டார். வச்சுட்டாங்க. அதனால பெருமானத்தில் பட்டத்து யானையை வெட்டி விட்டேன். அந்த பட்டத்து யானை சாபம் கொடுத்தது. அடே துரியோதனா, உங்கள் மூதாதிகள் என் மீதில் உட்கார்ந்து கொண்டு அஸ்தாபுரத்திலே மபலி வருவார்கள். என் மீதில் ஏறி கொண்டு அவர் சண்டைக்கு சென்றதால் வெற்றி அடைவார்கள் என்று இறந்து உனக்கு தோல்வியாக பெரிய சாபம். அந்த பட்டத்து யானை எனக்கு முதலாக சாபம் கொடுத்து விட்டது சொல்லிய மாமா. அது கொடுத்த சாபம். ஒரு நாள் நான் வெற்றி கண்டேன். 9 நாள் எங்க தாத்தாவாகி பேசுறேன். குருச்சத்திர பூமியிலே சண்டை செய்து 10வது நாள் சண்டையிலே அர்ஜுன கை இருக்க வேண்டிய சிகண்டி என்று சொல்லக்கூடிய அம்பாளை மாண்டு விட்டாலே தாத்தாவும் போயிட்டாரு. யாரு தாத்தாவா? தாத்தாவுக்கு வயசு எவ்வளவு? அவருக்கு 886. அப்பேற்பட்ட கிழவன் வச்சு என்ன பண்ண போனா போகட்டும். மாமா 10 நாள் சண்டையில
ஐயா பலகத்தல் மாட்டான் ஐயோ உண்மை பட்டாளால் சண்டையில் பாட்டெல்லாம் சொல்லக்கூடிய பேசுவார் மாட்டான். ஆமா 11-12 ஆமா என் உயர்ந்தனாகிய பகதத்தன் மாண்டான். உண்மை இந்த 11 குரோட சேனையோடு இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு இருந்ததே பிள்ளைகள் எத்தனை 60 பிள்ளைகள். யாருக்கு நான் சம்பாதிச்சு வச்சேன்? அவங்களுக்கு தான். அந்த 60 பிள்ளைக்கு தானே இந்த மண்ணை சம்பாதிச்சேன். இந்த மண்ணை ஆள்வதற்கு 60 பிள்ளைகளே கிடையாது. என்ன செய்ய? அழுவாத அழுவாத வயசுக்கு இது நாம் பேத்துக்கலாம் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா என் 60 பிள்ளைகள் மாட்ட பிறகு 13 நபர் மாட்டார் அபிமன்னன் கையா. 14 தக்க புரிச்சவா சைத்தவன் மாட்டான். 15-16 விக்கிரவாகி தோணர் மாட்டான். ஆமா மலை போல நம்பியிருந்தேனே. ஒரு வழக்கரமாக இருந்தார் எங்க அண்ணாவாகிய கண்ணன். மலையா நம்பியவள் தான் நேற்று படுகளத்திலே என்னை விட்டு விட்டு போய்விட்டார். யாரு இந்த மட்டும் பழைய காலத்து சண்டை உண்மை எல்லாம் ஆண்டு விட்டார்கள். ஆமா இருப்பது ஜல்லியன் ஒன்று மூணு பேர் மும்மூர்த்தி ஆகிறோம். அந்த பெருமன் வந்து அவன் எதிர்க்க முடியாது. துரியோதனா மாமா அந்த
தர்மனை கொல்றதுக்கு நாங்க. நீ போடி. நீயே நேத்து 17ஆம் நாள் விட்டுருந்தா இவரே ஜெயிச்சுட்டு வந்துட்டு பாரு. தர்மன் போயிட்டு போ. நேத்து சேனாதிபதி பட்டம் கொடுக்காது. இன்று அவருக்கு சேனாதிபதி கொடுத்த வெற்றி வெற்றி உனக்கு 3 மலை முக்கன் பெருத்த பரம கொடுவீங்க. அப்படியே உனக்கு வருமாயா துரியோதனா கூட பாருங்கய்யா. போய் வா. கண்டிப்பாக கண்டிப்பா. துரியோதனா. ஹலோ மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. அவர்தான் சொல்றாருல்ல 3 முறை பரமசிவனை நேரில் பார்த்தாராம். அது மட்டும் இல்ல ஏர் நெத்தி, எதிர் ரோமம், இப்படி பல தீரங்களையும் பல திறமைகளையும் கொண்டவன். சரியா? அவனை ஒட்டுதே ஒன்னால ஒரே புழுத்த பிடிச்சு வந்துடுறாரு. நம்பலாம இருக்கணும். அந்த தர்மனை படிப்பாய கட்டாயம். உனக்கு திறமை இருக்கிறதா? வெற்றி காணுது. அவன் வந்து செத்தானா போதும். அவன் 5 பேர் முடியறாங்க. யாரு செத்தா? தர்மன் ஜத்தா. அவன் செத்தானா அவன் அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிடுறாங்க. வருமாயா துரியோதனா துரியோதனா யாரு ஜல்லிய மாமன் யாரு? அவர்களுக்கு அவங்களுக்கு மாமன் இருந்தாலும் நாம தண்ணி கொடுத்த தோசத்துக்கு நான் வந்துட்டேன். அதனால மாமா நீ போறேன்றியா? அப்ப நீ போறியா? ஐயா சாப்பிடத்தாரு. நான் போறேன்னு சொல்ல போறியே. அவசரமா அழுகுறியா? அது நல்லா இருக்கு. அப்படி யாரு வெற்றி நீயா தான் இருக்கிற. வெற்றி நம்மளுது. ராஜா முக்கியமன்றி பேசாத தாய்மானே. ஓய் வாடி சொல்ல முடியா? ஐயா ஆமா நீ இன்னும் சாகலையா? எல்லாம் சாகுறாரு இவன் சாகவே இல்லை. நான் போய் சாகுனா போறது இவன் தான் முன்ன, ஆனா வர்றது இவன் தான் வந்து முன்ன. என்ன முன்னாடி போறது நான் தான் மோளக்காரங்களுக்கு மோளம் அடிச்சுட்டு போறது. இப்படி முன்னாடி வர்றது நானே முன்னாடி பொட்டி ஐஸ் பொட்டி எல்லாம் தூக்கி நான் வந்துடுறது. ஆமா பையா நீ குறிச்சாத்தான் போறியா இல்லையா? ஏய், போறதானே போறதான் காயாளி என்னைக்கு நீ நீலாம் ஒரு நாளைக்கு ஓட்டியா போவாதா? 4:30 மாதிரி ஒரு நாளைக்கு கிளம்பாட்டியா? எனக்கு என்ன என் சட்டக்காயை பிடிச்சி காசா சம்பளத்தை வாங்கி வாங்கி திருப்பிட்டு எல்லையே போய்க்கிறேன். முதல்ல நீ சாகணும். ஆமா இதே பல்கலைக்கழக அண்ணன் துரியோதனா முதல்ல நீ சாகணும். ஒத்திக்காரன் சாகணும். பிபிக்காரன் சாகணும். நீங்கெல்லாம் செத்துட்டு பின்னாடி எனக்கெல்லாம் புது கம்பெனி தான் வந்து ஆடும். உன்னை எப்படியெல்லாம் ஆட்டுறது? இதுக்கு மேல இப்படிதான் ஆட்டும். எங்க மாமன் போறாராமா? உன் அம்மா போறமே. எங்கடா எங்க மாமா? நெஞ்ச போடுறா. எப்படியா இருக்குது? மாமன் ஏன் நெத்தி? எதிர்ரோமம் அகண்ட மார்பு. ஐயோ அரிசவ டைம் பார்த்துக்கணும். மாமா யோதனா போயிடியா? போய் வான்னு சொல்லு. திருமணம் அடிப்பியா? மாமனு சுடுறதா பதிக்கிறதா? நீ திக்கல சுடுறதுன்னா தோசை, பதிக்கிறதுன்னா இட்லி. பையா வடிவாட்டு போட கூடாது. மாமா நீ போறியா? மாமன் போய் நீ போ.